நட்சத்திரங்களால் நிறைந்த வானம், அழகிய இரவு, கீழே கடற்கரையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அலைகள் மெதுவாக அடிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் கடல் அலைகள் நீல நிறமாக ஜொலிக்க தொடங்குகிறது. அந்த அழகிய ஒளி உங்களை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. இது ஒரு மந்திரமோ மனிதர் கண்டுபிடித்த தொழில்நுட்பமோ அல்ல. இது இயற்கையில் மறைந்திருக்கும் அதிசயம், உயிர்மின்னம், அதாவது பயோலுமினசன்ஸ். இன்று நாம் கடலின் இருளில் ஜொலிக்கும் இந்த அற்புதத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்க ஒரு பயணம் செய்வோமா? என்னோடு இந்த வீடியோவில் இறுதி வரை இணைந்திருங்கள். உயிர்மின்னம், அதாவது பயோலுமினசன்ஸ் என்றால் என்ன? சில உயிரினங்கள் தங்களுடைய உடலில் நிகழும் வேதியியல் வினை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக ஒளி உற்பத்தி செய்கின்றன. அவற்றின் உடலில் லூசிஃபரின் என்ற வேதிப்பொருள், லூசிஃபரேஸ் என்கிற என்சைம் அதோடு சேரும்போது கண்ணுக்கு தென்படும் அழகான வெளிச்சத்தை தருகிறது. இந்த ஒளி பற்றி எரியாது, சூடு தராது, ஆனால் பளிச்சென்று மின்னும். உலகில் சுமார் 90% கடல் உயிரினங்கள், சிறிய பிளாங்டன்களிலிருந்து பெரிய ஆழ்கடல் மீன்கள் வரை உயிர்மின்னம், அதாவது பயோலுமினசன்ஸ் என்கிற இந்த அற்புத ஒளியை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவைகளாய் காணப்படுகிறது. ஆனால் எல்லா கடலிலும் இதை ஒரே மாதிரி காண முடியாது. சில பகுதிகள் மட்டுமே இந்த ஒளி விருந்தினை காட்டுகின்றன. இந்த உயிரினங்கள் ஏன் ஒளிர்கின்றன என்கிற கேள்வி எழுகிறது. இதற்கு அநேக விடைகள் உண்டு. சில உயிரினங்கள் இரையை பிடிப்பதற்காக ஒளியை உற்பத்தி செய்கிறது. உதாரணத்திற்கு, ஆழ்கடலில் வாழும் ஆங்கிலர் ஃபிஷ் அதன் வாயின் முனையில் சிறிய விளக்கு போல ஒளி உண்டாக்கும். சிறிய மீன்கள் அதை ஒரு புழுவாக நினைத்து அணுகும் போது ஆங்கிலர் ஃபிஷ் அதனை உடனே வேட்டையாடி உட்கொள்ளும். சில கடல்வாழ் உயிரினங்கள் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க இந்த ஒளியை உற்பத்தி செய்கிறது. சில புழுக்கள், நண்டு வகைகள் திடீரென ஒளிர்ந்து எதிரியை குழப்பி அங்கிருந்து ஓடி உயிர் தப்பித்துக் கொள்ளும். சில உயிரினங்கள் தங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களோடு தொடர்பு கொள்ள ஒளியை பயன்படுத்துகிறது. சில ஸ்குவிட் மற்றும் இறால் வகைகள் தங்கள் கூட்டத்தினரோடு இந்த ஒளியின் மூலமாய் அலைகளை எழுப்பி பேசுவதற்காய் இந்த ஒளியை பயன்படுத்துகிறது. இந்த உயிர்மின்னம் என்பது ஆழ்கடலில் வாழும் உயிர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக, ஒரு மொழியாக இது பயன்படுகிறது என்பது ஆச்சரியத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. சில நேரங்களில் கடற்கரையில் நாம் நடக்கும்போது பளிச்சென்று நாம் கண்களுக்கு தென்படும் உயிர்மின்னம் பிளாங்டன்களின் ஒளியாக இருக்கிறது. இந்த பிளாங்டன் என்பது மிக சிறிய உயிரினங்கள். அவற்றின் கூட்டம் அலைகளில் கலந்து கடலை ஜொலிக்க செய்கின்றன. அலை அடிக்கும் போது நாம் அதில் கால் வைத்து நடக்கும் தருவாயில் தங்களின் தற்காப்புக்காக நீல நிற ஒளியை இந்த பிளாங்டன்கள் வெளிப்படுத்துகிறது. இதையே சீ ஸ்பார்க்கிள் என்று அழைக்கிறார்கள். மாலத்தீவுகள், போர்ட்டோரிக்கோ, வியட்நாம், ஜப்பான் இவையெல்லாம் இந்த அபூர்வ பயோலுமினசன்ஸ் என்கிற ஒளிக்கு பிரபலமான இடங்களாய் கருதப்படுகிறது. இவ்விடங்களில் இரவு கடற்கரையில் நடப்பது நட்சத்திரங்களை வானத்தில் மட்டுமல்ல, காலடியிலும் நீரில் காண்பது போல் இருக்கும். ஆழ்கடலில் சூரிய ஒளி செல்லாத இடங்களில் உயிர்மின்னம் தான் வாழ்க்கையின் ஒரே வெளிச்சம். ஜெல்லி மீன்களின் பச்சை ஒளி, சுறா மீன்களின் நீல ஒளி, சில வினோத மீன்களின் சிவப்பு ஒளி, இவை அனைத்தும் ஒரு வித்தியாசமான உலகத்தையே உருவாக்குகின்றன. சில உயிரினங்கள் தங்கள் முழு உடலையும் ஜொலிக்க செய்கின்றன. சில உயிரினங்கள் வெறும் கண் போன்ற புள்ளிகளை மட்டும் ஒளிர செய்கின்றன. அந்த இருளில் ஒவ்வொரு ஒளியும் ஒரு சின்னமாகவோ, ஒரு அழைப்பாகவோ, எச்சரிக்கையாகவோ அல்லது மரண வலையாகவோ கூட இருக்கலாம். உயிர்மின்னம் நம்மை மயக்கும் ஒரு இயற்கை காட்சியாக மட்டுமல்ல, விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறது. இந்த பயோலுமினசன்ஸ் ஒளியை உண்டாக்கும் வேதிப்பொருட்களை வைத்து இன்று மருத்துவத்தில் கேன்சர் ரிசர்ச், DNA ஆராய்ச்சிகள் மற்றும் பல அறிவியல் ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதனால் கடலின் இந்த மறைந்த ஒளிகள்
மனித இனத்துக்கு ஒரு பரிசாக மாறியுள்ளன என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். இருளின் நடுவிலும் ஒளிரும் உயிர்கள் இயற்கையின் மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றன. அதிக இருளிலும் எப்போதும் ஒரு ஒளி இருக்கும் என்பதே அந்த பாடம். கடலின் உயிர்கள் தங்களின் சிறிய ஒளியால் ஆழ்கடல் என்னும் உலகத்தையே அலங்கரிக்கின்றன. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, இந்த அற்புதத்தை காக்கும் பொறுப்பை மனிதர்களாகிய நாம் எப்போதும் கைக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நேச்சர் எலிவேட்டட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் வேறொரு சுவாரஸ்யமான பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.